நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நில்லுங்கள். சத்ருக்கள் கங்கை மைந்தரை நெருங்குவதற்கு அனுமதி இல்லை. பிதாமகரிடம் சென்று அவரை பணிந்து வணங்குவதற்கு பௌத்திரர்கள் வந்துள்ளதாய் கூறு. நிராயுத பாணியாய் உள்ளோம். செல், சென்று அனுமதி பெற்று வா. கங்கை மைந்தரை, பாண்டவர்கள் வந்துள்ளனர். நிராயுதபாணியாய் நின்று தம்மை சந்திக்க அனுமதி வேண்டுகின்றனர். இயலாது. அவர்களுக்கு அனுமதி இல்லை. இன்று அவர்கள் என்னை சந்தித்தால் நாளை யுத்த களம்தனில் அவர்கள் என்னை வதைக்க மாட்டார்கள். அவர்களிடம் சென்று கூறுவாயாக, கங்கை மைந்தர் பீஷ்மர் சத்ருக்களை சந்திக்க மாட்டான் என கூறு. சற்று நில். வந்திருப்பவர்களை என்னை சந்திக்க அனுமதிப்பாயாக. பிதாமகரே, யாம் அனைவரும் வார்த்தையை உதிர்ப்பதற்கு முன் என்னுடைய அறிவுரை கேள். வாழும் காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமையை விட்டு அகலுவதற்கு என் ஹிருதயம் இடமளிக்காது. அதாவது, நான் என்னுடைய அஸ்திரங்களையும் தியாகம் செய்யேன். திருதராஷ்டிரன் புதல்வர்களை ரட்சிக்கும் பணியிலிருந்தும் அகலை. தம்முடைய கடமை யாதனில் தாம் ஒன்றிணைந்து யுத்த களத்தில் முழு மனதோடு யுத்தம் புரிவது. ஏதோ ஒரு வகையில் யாரையாவது இழக்க நேருமானால் இன்முகத்தோடு அதை ஏற்க வேண்டும். வெற்றியை ஈட்ட வேண்டும். அதன் அர்த்தம் என்னை வதைப்பதென்பது தமது கடமையாக வேண்டும். ஒருவேளை தம்மில் எவரேனும் ஒருவராவது தாம் ஆற்ற வேண்டிய கடமையினை தியாகம் செய்தால் என்னுடைய ஹிருதயம் உடையும் புத்திரர்களே. என்னுடைய மரணம் நிகழ வேண்டியது அவசியம் என்றுணருங்கள். அளித்த அறிவுரையை கேட்ட பிறகும் தமது ஹிருதயத்தில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வினவுங்கள். அன்பு பிதாமகரே, அறிவேன் பீமா. என்னுடைய மரணம் பற்றி எண்ணியே தமது ஹிருதயம் துடிக்கின்றதென்று அறிவேன். ஆனால் நான் இதை எனது சௌபாக்கியமாக கருதுகிறேன். பல தலைமுறைகளைக் கண்ட நீண்ட நெடிய வாழ்வு பயணமானது தன் இலக்கினை நெருங்கிவிட்டது. வாழ்ந்த வாழ்வில் இன்று வரை நான் வேதனை ஒன்றைத் தவிர வேறு எதையும் கண்டதில்லை. இப்போது அந்த வேதனைக்கு ஒரு விடிவு பிறக்கவிருக்கிறது. அதோடு
அந்த சௌபாக்கியம் தமது கரங்களால் எனக்கு கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். இன்று வரை தாம் என்னுடைய அனைத்து ஆணைகளையும் சிறமேற்கொண்டு வாழ்ந்தீர்கள். என்றும் தாம் ஐவரும் தம்முடைய பிதாமகரான என்னுடைய இறுதி ஆணையை ஏற்கத்தான் வேண்டும். என்னை வதைக்கும் சமயத்தில் தம் ஹிருதயம் நடுங்கும் என்று அறிவேன். ஆனால் தமது கரங்கள் நடுங்கக் கூடாது புத்திரர்களே. எனது சந்தேகம் ஒன்றே பிதாமகரே. ராஜ்யம் பெறுவதற்கான மார்க்கத்தை காட்டுகின்றீர்கள், ஆனால் ராஜ்ய பரிபாலனத்திற்கான அறிவுரையை எவர் வழங்குவார்கள்? அன்பு பிதாமகரே, ஒன்றை நினைவு கூற விழைகிறேன். என்ற அஸ்தினாபுரத்தின் அரியணை தனில் திறமையும் தர்மமும் ஒன்று சேர அமர பெறுகின்றதோ அந்த தினம் வரை உயிரை தியாகம் செய்யேன் என சபதம் செய்தீர்கள். அந்த வாக்கினை ஆதாரமாக்கியே யாம் அனைவரும் யுத்தத்தில் பங்கெடுத்தோம். ஆனால் வெற்றி பெறும் சமயத்தில் தாங்கள் உடன் இல்லாவிடில் அது வெற்றி பெற்றதாகாதே. யார் எமக்கு வழிகாட்டுவார் பிதாமகரே? அதோடு பிதாமகரே, நியாயதேவன் ஒரு தீர்ப்பு வழங்காத வரை ஆற்றும் காரியம் நியாயமாகாதல்லவா? இந்த யுத்த பூமியில் கௌரவர்களை வதைப்பேன் என்று உரைத்தேன். அச்செயல் நியாயமானதென்று எங்களுக்கு யார் கூறுவார்கள்? தாம் விலகினால் இந்த யுத்த பூமியிலிருந்து தர்மம் அடியோடு விலகிவிடும் பிதாமகரே. நிரந்தரமாக விலகிவிடும். தாம் அனைவரும் கூறுவது உண்மையே புத்திரர்களே. நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னமும் மீதமுள்ளது. தமக்கோர் வாக்களிக்கின்றேன். பிராணனை தியாகம் செய்வதற்கு முன் எனது அனைத்து கடமைகளையும் நல் முறையில் நான் நிறைவேற்றுவேன். தாம் ஹிருதயத்தில் உள்ள சந்தேகங்களை தியாகம் செய்து ஆற்ற வேண்டிய கடமை பற்றி சிந்தியுங்கள். பவித்திர நீரின் புதல்வன் இப்போது நியாயம் வழங்குகிறான். தன்னுடைய பௌத்திரர்களின் மனைவியை குரு வம்சத்தின் குலவது அவமானத்தை சந்திக்க ஒருவன் அனுமதித்தான். ஆகையினால் சந்தன புத்திரன் தேவவிரதன் பீஷ்மனுக்கு மரண தண்டனை வழங்குகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பவித்திர நீரின் புதல்வன் இப்போது நியாயம் வழங்குகிறான். தன்னுடைய பௌத்திரர்களின் மனைவியை குரு வம்சத்தின் குலவது அவமானத்தை சந்திக்க ஒருவன் அனுமதித்தான். ஆகையினால் சந்தன புத்திரன் தேவவிரதன் பீஷ்மனுக்கு மரண தண்டனை வழங்குகிறேன். நாளைய போரின் துவக்கத்திலிருந்து அந்த மரண தண்டனையின் பணி அரங்கேற வேண்டும்.
இனி அனைவரும் நிம்மதியோடு புறப்படுங்கள். விதியாடும் விளையாட்டில் சதிவலையில் வீழ்ந்தனரே, தர்மம் இங்கு பலியாகுமோ? அரவணைக்கும் உறவுகளும் பரிதவிக்கும் நிலை கொண்டார், அதர்மம் அங்கு வெற்றி பெற்றிடுமோ? தர்மத்தின் திருவுருவம், புனிதத்தின் மறுவுருவம், தர்மத்தை காக்க தன்னை ஆயுஷ்மான் மண்ணுலகம் விஜய் பவ. போற்றிடவே, விண்ணுலகம் வியந்திடவே, தண்ணீரின் மைந்தன் மண்ணில் சாய்வாரா? மகளே திரௌபதி, எனக்காக சற்று நேரம் பொறுப்பாயாக. சூது விளையாட்டன்று உரைத்த வார்த்தைகள் உன் ஹிருதயத்தில் நிச்சயம் உறைந்திருக்கும். துரியோதனன் இழைத்த பாவத்திற்கு அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிட்டும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த அவையை அலங்கரித்து அமர்ந்துள்ள அனைவரும் மௌனம் சாதித்ததற்கான தண்டனையை அனுபவிப்பர். இது என்னுடைய சாபமாகும். வேள்வி தீயில் உதித்தவளின் சாபம். அன்றளித்த சாபம் கொன்றழிக்கும் நேரமாகும் இது. நான் அன்று நீ வழங்கிய தண்டனையை ஏற்கிறேன் மகளே. தவறிழைத்த ஒருவனுக்கு மன்னிப்பானது கிடைத்தால் தான் அவன் முக்தியை பெறுவான். அன்று தவறிழைத்த எனக்கு மன்னிப்பு வழங்குவாயா மகளே? வேண்டாம் பிதாமகரே, தாம் என்னை வணங்குவது தவறாகும். மகளே, மனிதனுடைய ஆயுளை வாழும் ஆண்டுகளைக் கொண்டு எண்ணுவது தவறாகும். ஒருவனுடைய ஆயுள் அற்றைய தியாகங்களால் எண்ணப்பட வேண்டும். அவ்வகையில் வேள்வியில் பிறந்த நீ இந்த வம்சத்திற்காக என்னை விட எண்ணற்ற தியாகங்களை ஆற்றியிருக்கிறாய். உண்மையில் நீ போற்றப்பட வேண்டிய தெய்வமாவாய் மகளே. அன்பு மகளே, தவறிழைத்த இந்த கிழவனை மன்னித்து எனக்கு முக்தி வழங்குவாயா?
மகாராஜா, கேள்வியுற்றது உண்மைதானா? நாளை திரௌபதி குமாரி சிகண்டினி யுத்த பூமியில் ஆண் வேடம் தரித்து பிரவேசிக்கப் போகிறாளா? ஆணாக மட்டுமல்ல, பிதாமகரின் மரணமாகவும் பிரவேசிக்கவிருக்கிறாள். அவள் பிதாமகருக்கு மட்டுமல்ல, என்னுடைய புதல்வர்களுக்கும் இல்லை, அவ்வாறு நிகழக்கூடாது. எனது புத்திரர்கள் மடியக்கூடாது. என்னுடைய புதல்வர்கள் மடியக்கூடாது விதுரா. விதுரா, உபாயம் ஒன்று கூறு, செய்தியை அனுப்புவாயாக. எப்பாடுபட்டாவது பிதாமகர் பீஷ்மர் யுத்த பூமியில் பிரவேசிப்பதை நாம் தடுத்தாக வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை. அவர் பிழைத்தால்தான் என்னுடைய புதல்வர்கள் பிழைப்பர் விதுரா. அதிவிரைவாக இச்செய்தியை யுத்தகலத்திற்கு அனுப்பு. இது அரசனான என்னுடைய ஆணையாகும். கங்கை மைந்தர் பீஷ்மர் யுத்தகலம் பிரவேசிக்க கூடாது. அது இயலாத காரியம் அண்ணா. செய்தி அனுப்புவதற்கான காலம் கடந்து விட்டது. கதிரவன் வெளிப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் சங்கொலி முழங்க யுத்தம் துவங்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கை மைந்தரே, தமக்கு ஆற்றப்படும் இந்த இறுதி சேவையை அடியேனுக்கு வழங்குங்கள். தாம் குரு ஆவீர். குருவிடமிருந்து சேவை பெறுவது நன்றன்று துரோணாச்சாரியரே. வாழ்வில் எந்த மோகத்துடனும் பந்தம் கொள்ளாதவனே குரு ஆவான். ராஜ்யத்தின் மீது மோகம் கொண்ட அன்றே குருஸ்தானத்தை இழந்தேன். மனித வாழ்வின் புனிதம் மறந்து மூடனான சீடனானேன். உண்மையில் நான் போற்றத் தகுந்தவன் அல்ல. இந்த ரணபூமியில் தமக்கு முக்தி கிடைக்கவிருக்கிறது. தம்மைப் போலவே சில தினங்களுக்கு பிறகு நானும் முக்தியினை பெறுவேன். அது நிகழும் போது ஒருவேளை குருஸ்தானத்தை நான் பெறலாம். ஆனால் அதுவரை நான் சீடனாவேன். தம்மை பணிந்த சீடன். தயை கூர்ந்து இந்த சேவையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கங்கை மைந்தரே, இந்த வாய்ப்பினை மறுத்து என்னை வஞ்சித்து விடாதீர்கள்.
அனுமதி அளியுங்கள். இனி நம்முடைய சந்திப்பு சொர்க்கத்தில் நடக்கும் துரோணரே. வெற்றியோடு திரும்புவீர்கள். ஆண்டாண்டு காலமாக தம்மில் அடக்கி வைத்திருந்த பழி உணர்வு இன்றோடு அடங்கட்டும். தம்முடைய ஹிருதயம் அமைதி கொள்ளட்டும்.